செம்மையாக இருந்துச்சு. யுவன் மியூசிக் தான் ஹைலைட். ரொம்ப மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப் ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருந்தாங்க. படம் சூப்பர் படம் ஒரு இன்டர்வல் இருக்கும், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இல்லை. ட்ரீட்னு சொல்லி அவனை யுவன் சார் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் ஒரு பிராண்டில் அவர் வாய்ஸ் எல்லா பாட்டு கொடுத்ததும் இல்லாமல் அவரோட ஒரு ஹிட் சாங் ஒரு விண்டேஜ் சர்ப்ரைஸ் உள்ள இருக்கு. ஸோ இப்போ ரிவீல் பண்ண உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸிலரேஷன் போயிடும். கண்டிப்பாக அது பாருங்க, உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவை கவின் தான் எடுத்து தூக்கி விட போறாரு. அதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கவினுக்கு. ஹலோ, வெல்கம் டு ஐன சினிமாஸ் தான். கார்த்திக்ங்க. ஸோ இன்றைக்கி என்னன்னா நம்ம ஸ்டார் அதாவது கவினோட படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது நான் ப்ரீ ரிலீஸ் பார்த்துட்டேன். இப்போ மே 10 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மக்கள்லாம் அதை பார்த்து எப்படின்னா எக்ஸைட்மெண்ட் ஆகிருக்காங்க, அந்த படம் கொடுக்குறோன்னா எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி இந்த ஒரு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ வாங்க படம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க தெரியுது. படம் சூப்பர் படம். ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்தது நமக்கு கெஸ் பண்ணுற மாதிரி படம். பட் ஆனால் நமக்கு அது அன்சாட்டிஸ்ஃபை ஆகலை. நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிற மூவி தான். இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்காக வரலாம். ஓகே, செகண்ட் ஹாஃப்லேயும் மெயினாக லாஸ்ட் சீனுக்காக வரலாம். கிளைமேக்ஸ் சூப்பர் கிளைமேக்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த கிளைமேக்ஸ் அப்படி ட்விஸ்ட் இருக்குன்னு. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் கவின்னு சொல்லிட்டாரு, படம் ஏற்கனவே பார்த்து பழகின படம் மாதிரி தான் இருக்கும். அதனால மியூசிக்னா எப்படி இருந்துச்சு? மியூசிக்ல அந்த சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு நாள் பாட்டு, அது சரியான வாய்ப்பு. அது நல்லா இருக்கு. அது ஏற்கனவே ஹிட்டான பாட்டு தான். இங்கேயே சரியான வைப்பு இருந்துச்சு. படம் கொஞ்சம் போக போக அப்படியே ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படியே. ஓவரால் இப்போ கவின் நீங்க எதை சொல்லணும்னா என்ன? பிஎஸ்கே ஃபேன். பிஎஸ்கே ரியாலிட்டியோட நல்லா கனெக்ட் பண்ணிருக்காங்கண்ணா. ஓகே, எனக்கு நல்லா பிடிச்சி. அதாவது எனக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் கூட இவன் டைரக்டர் ஆகணும்னு நினைச்சான். டைரக்டருக்காக வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான் படத்துக்கு. இவனுக்கு நல்ல கனெக்ட். சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இந்த படம் பார்க்குறவங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். ஸ்டார் இந்த படம் சொன்னதே சொல்லிட்டு இருக்க. பட் என்ன பண்ணுது படம் ஒரு இன்டர்வல் இருக்கும், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இல்லை. இன்டர்வல் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன நமக்கு இன்டர்வல் இருக்கும் என்ன கிடைக்குதுன்ட்டு ஹீரோயின் பயங்கர அழகாக இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு க்யூட்டான அழகான பொண்ணு நம்ம தமிழ் சினிமாலே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்டிங் பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க? ஓகே ஓகே, மிடில் கிளாஸ் பீப்புளு 2K கிட்ஸு மிக்சர் அவங்க பார்க்கலாம். பட் நமக்கு அந்த பையன் ஒரு லவ் டுடேல வந்தா இல்லை பிரதீப் அந்த மாதிரி பண்ணான்னு சொல்ல முடியாது. அவன் தலைக்கு இருப்பான். ஓகே, அப்படி ஒன்றும் கிடையாது. பட் நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக போகிறேன்னு இன்டைரக்டாக சொல்கிறாரு. மெரினா பீச்சில் கட் அவுட் வச்சுருக்காரு அமிதாப் பச்சன், இல்லை இங்கே வச்சுருக்காரு தசாவதாரம் அமிதாப் பச்சன் எல்லாம். அது கொஞ்சம் பெரிய ஆசை தான். அங்கெல்லாம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 25-15 படம் பண்ணும். பப்ளிக் அவங்கள ஒரு கிரேட் ஆர்டிஸ்டாக ஒத்துக்கணும். அந்த அளவுக்கு ஒன்றும் இதில் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது. ட்ரெய்லர் இருக்கிற மாதிரி பயங்கரமா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர். அதோட ஒரு 100 டைம்ஸ் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் சீன்ஸ் ஒவ்வொரு சீன்ஸுமே எப்படி ட்ரீட்னு சொல்லி அவனை யுவன் சார் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் ஒரு பிராண்டில் அவர் வாய்ஸ் எல்லா பாட்டு கொடுத்ததும் இல்லாமல் அவரோட ஒரு ஹிட் சாங் ஒரு விண்டேஜ் சர்ப்ரைஸ் உள்ள இருக்கு. ஸோ இப்போ ரிவீல் பண்ண உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸிலரேஷன் போயிடும். கண்டிப்பாக அது பாருங்க, உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். ஓவராலாக அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் படத்துக்கு எவ்வளோ தருவீங்க? 10க்கு மேலே தரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீன், ஒரு இன்டர்வியூ ஒரு சீன் இருக்கும். அவர்கிட்ட போய் உடனே சொல்லுவார், சார் நான் ஆக்டர் ஆகணும்னு ஆசை சார், பட் ஆனால் நான் இங்கே இருக்கேன் உங்கள்கிட்ட இன்டர்வியூ நின்று இருக்கேன்னு. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு கிக் பாக்ஸர் ஆகணும்னு ஆசை, பட் லைஃப் எப்படியோ மூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் பணம் கொடுத்து எனக்கும் சேர்த்து ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொன்ன சீன்லாம் அவ்வளோ ரொம்ப நாள் பேசி விசில தாண்டி இந்த படத்தில் நிறைய கிளாப்ஸ் இது பார்க்க முடியுது. ஓகே, சொல்லி ஆகணும். கவின் நீங்கள் சொல்லணும். ரொம்ப நேச்சுரலா பண்ணிருக்காரு. லைக் ஆக்டிங் பிஹேவிங் ரியாக்டிங் சொல்லுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அப்கமிங் ஆக்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம். லைக் இல்ல ஒரு லெங்தி அழற மாதிரி ஷாட்லாம் இருக்கு. கொஞ்சம் ஒரு மைன்யூட்டா சொல்லியிருந்தா கூட எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. அவ்வளவு பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாரு. ஹீரோயின் மென்ஷன் நிறைய இடத்துல ஹீரோயின் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதித்தி அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நாட்டியா பண்ணிருப்பாங்க. நாட்டியா இருக்கவங்களுக்கு இருக்குங்கிறது இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா நீட்டா இருந்துச்சு. நம்ம கூட யோ லூசர் அப்படின்னு சொல்ல வரும்போது அவங்களுக்கு அவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங் ஃபிளாஷ்பேக் இருக்குங்கிறது நானும் படம் எப்படி செம்ம ஸ்டார்டிங். அதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கவினோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருக்கு. இவனோட மியூசிக்கும் அல்டிமேட்டாக இருக்கு. பார்க்கலாம் எல்லாருமே. கவினும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு சில நாள் நேரம் இருந்துச்சு பார்க்க. எல்லாமே நல்லா என்ஜாய்மெண்ட்டாக என்ன எதிர்பார்த்துட்டு வந்தீங்க கவின் கிட்ட? இல்லை என்ன எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை.
அதனால இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம்னு பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் என்ன செம்மையாக இருந்துச்சு. யுவன் மியூசிக் தான் நான் ஹைலைட்டே. எல்லாரும் கத்துறாங்க. வெற்றிமாறன் சின்ன அப்படி சீட்லேருந்து யாரும் ஏந்திரிக்கணும்லாம் நான் எல்லாருமே கத்திக்கிட்டு கிடந்தேன். நீங்கள் சொல்லுங்கள் படம் எப்படி? படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப்பை ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருந்தாங்க. பெரிய கோல்ஸ் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதில் ஒய்ஃபு லவ்னு அவளை காமிக்கிறாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? அதெல்லாம் வந்து கமிட்டட் சொன்னாங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓவராலாக வந்து உண்மையிலேயே அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க, கோல் ஓரியன்டாக இருக்கிற ஹஸ்பண்டுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ஓவராலாக பார்க்காதவங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது சொல்லணும்? பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர்லாம் கொடுக்க முடியாது ப்ரோ. படம் நல்லா அவருக்காக தான் நான் படத்துக்கே வந்தேன். நாங்களாம் டீமாக ஒன்றா வந்தோம் ஆஃபீஸில் எல்லாரும். எங்களோட ஃபஸ்ட்டு அவுட்டிங் இந்த படம் தான் எங்களோட டீம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மியூசிக் மிரட்டி விட்டாப்ல. அப்பா சென்டிமெண்ட்டு சூப்பராக எல்லாத்தையும் அம்மா சென்டிமெண்ட் இருக்கோம். இந்த இடத்துல அப்பா சென்டிமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தீங்க ப்ரோ? நாங்கள் சும்மா நார்மலாக ரேண்டமாக வந்தோம். சரி ஒரு படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அண்ணா தான் வந்து அதுக்கு எல்லாமே காரணம் போட்டு வந்து வேற மாதிரி பண்ணிவிட்டாப்ல. செம்மையாக கட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எமோஷனலாக இருந்துச்சு. கடைசியில் முடியும் போது கிளைமேக்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ட்விஸ்ட் சரியான ட்விஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்காதவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்? பார்க்கறது கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும். நிறைய பேஷனேட்டான யங்ஸ்டர்ஸும் சரி, பேஷனேட்டாக ஓடுற யாருக்காக இருந்தாலுமே சரி, இது ஹோப் தர மூவியாக இருக்கும். சப்போஸ் லைஃப்பில் வந்து ஒரு டெட் எண்ட் பாயிண்டில் போய் நிற்பாங்க நிறைய பேர். எல்லாருமே நிற்போம் அது ஒரு பாட்டில். இப்போ சப்போஸ் யாருன்னா டெட் எண்ட் பாயிண்டில் போய் நிற்கிறீங்க, நான் மட்டும் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஏன்டா வாழ்க்கையே இப்படி இருக்கு எனக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்டார் வந்து பாருங்கள். அதான் அவர் டிசைட் பண்ணிட்டாரு. நீங்கள் நான் என்னடா சும்மா எந்த பாட்டு போட்டாலும் ஏதாவது குறை சொல்கிறீங்க, சரிடா பழைய யுவனாவே போய் உங்களை அளவச்சாதான் நீங்கள் சரி வருவீங்கன்னு அவர் இந்த படத்துக்கு பாட்டு போட்டிருக்காரு. அவர் போட்ட பாட்டை இவங்க யூஸ் பண்ண விதமும் அந்த படத்தில் ப்ரோ அது ஒரு சீரியஸான நடந்துட்டு இருக்கும். நான் அப்படியே இன்வால்வ்டாக பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யுவன் வாய்ஸ் வரும். அப்படியே அது வரைக்கும் அப்படியே எட்ஜில் நின்ன கண்ணீர் வந்து அப்படியே புலம்புல ஊற்றுது. நான் தனியாக வந்துட்ட படத்துக்கு எல்லாரும் என்னையே திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் பரவாயில்ல, நல்ல படத்துக்கு அழுதா தப்பே கிடையாது. நான் அழுதேன், நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிற படத்துக்கு வந்தது. ரொம்ப நன்றி கவினுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். தேங்க்யூ.